பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒரு தேவ பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும். 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும், அதை பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது ஒரு கட்டளை. அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கடைபிடிக்க வேண்டும். ஓய்வு நாளில் நாம் திருச்சபைக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தேவ சமூகத்தில் மன்றாடி செபிக்க வேண்டும். இது தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு ஓய்வு நாளில் ஒரு தேவனுடைய பிள்ளை சபை விட்டு உலக காரியங்களுக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் ஈடுபடாமல் திருச்சபையில் போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதுவே தேவன் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். இப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கும் போது தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளை மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். ஆமென். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானது செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஆமென். உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடக்காமல் உனக்கு இஷ்டமானது செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் அந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்று, அதை கர்த்தருடைய நாளென்று, அது மகிமையுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாய் நாம் எண்ண வேண்டும். அப்படி எண்ணும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாளில் நாம் ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த ஓய்வு நாள் ஒரு மகிமை உள்ள ஒரு நாள். அமேன். அது மனமகிழ்ச்சியின் நாள். அமேன். அது கர்த்தருடைய நாள். அமேன். எனவே அந்த கர்த்தருடைய நாளில், அந்த மகிமையுள்ள நாளில், அந்த மனமகிழ்ச்சி நாளில் நம்ம ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கும் போது நமக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்கலாம். ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இவைகள் இருந்தாலும் அந்த ஓய்வு நாளில் நாம் திருச்சபைக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இயேசுவை ஆராதிக்க வேண்டும். இதுவே தேவன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஓய்வு நாளை சரியாக அனுசரிக்காமல் அந்த ஓய்வு நாளில் தான் அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உலக காரியங்களுக்காக, உலக வேலைகளுக்காக இந்த ஓய்வு நாளை தங்களுடைய நாளாக எண்ணுவார்கள். அப்படி எண்ணும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். எனவே ஓய்வு நாளை அது கர்த்தருடைய நாள், அது மகிமையுள்ள நாள், அது மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி நாம் தேவனுடைய ஆலயத்தில் போய் நம்முடைய வியாகுலங்களையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் ஆலயத்தில் போய் வைப்போமானால் நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். அன்னாள் அவள் குழந்தை இல்லை, சக்களத்தை துக்கப்படுத்தினா, மலடிங்கிற பட்டம். ஆனால் இந்த அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போனான். அந்த ஆலயத்தில் போய் மனங்கசந்து அழுது வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினா. அந்த கர்த்தருடைய சபையில் போய் ஆலயத்தில் போய் இந்த அன்னாள் கண்ணீரோடு கூட அழுதபடினால் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அந்த அன்னாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்போ ஆலயத்தில் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை ஆண்டவர் எழுதுகிறார். நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. அதனால் ஆலயத்துக்கு போகாமல் அவங்க இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளை செய்கிற ஒரு காரியம், அவங்க வீடுகளிலே உட்காந்துருவாங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தால் கூட அவங்க ஆலயத்துக்கு போவதோ அவங்க ஆண்டவரை ஆராதிப்போதோ கிடையாது. வீடுகளிலே உட்காந்துறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி பெட்டியில் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து தொலைக்காட்சி பெட்டிகளை அநேக ஊழியர்கள் நடத்துகிற அந்த ஆராதனையை லைவாக பார்த்துட்டு உட்காந்துருவாங்க. இதெல்லாம் தவறான ஒரு காரியம். அந்த ஓய்வு நாளில் நம்ம ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அந்த ஓய்வு நாளில் பார்த்திங்கன்னா நம்ம சொந்த பேச்சை பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம சொந்த வழியில் போகக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாளில்
நிறைய ஃபங்க்ஷன் வரும், நிறைய ப்ரோக்ராம் வரும். அந்த நாளில் நம்ம அதை தவிர்க்கணும். ஆண்டவரை ஆராதிக்க போகணும். சர்ச்சில் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்பொழுது தான் நம்ம ஆண்டவரை உயர்த்த முடியும். அவர் ஒழுங்காக ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, நீ அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். ஆமென். நம்ம சபைக்கு ஒழுங்காக போய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கும் போது அது ஒரு மனமகிழ்ச்சியை நம்முடைய குடும்பத்தில் கொடுப்பார். ரெண்டாவது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. மூணாவது, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நம்ம பலப்படுத்துவாராக. எனவே ஓய்வு நாளில் நீங்கள் உங்கள் சொந்த பேச்சை பேசாமல் இருங்க. உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமல் இருங்க. உங்கள் சொந்த வழியில் நடக்காமல் இருங்க. ஆமென். அப்படி செய்வோமானால், நம்ம ஆலயத்தில் போய் ஆண்டவரை துதிப்போமானால், இது வரைக்கும் ஓய்வு நாளை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். அசால்ட்டாக ஓய்வு நாளை அற்பமாகிட்டு போயிருக்கலாம். நீங்கள் என்றைக்கு அதை மனம் திரும்பணும். அந்த ஓய்வு நாளில் நம்ம ஆலயத்தில் உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு ஆண்டவர் தரணும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஓய்வு நாளை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆலயத்துக்கு போகாமல், ஸ்கிப் பண்ணிவிட்டு உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், தங்கள் சொந்த பேச்சை பேசுகிறாங்க, சொந்த வழியில் நடக்காமல், சொந்த இஷ்டமான காரியத்தை செய்யாமல் தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஓய்வு நாளில் தேவ ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்கிறாங்க. ஆலயத்தில் போய் உண்மை ஆராதிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.